பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மகிமைப்படும்படி அலங்கார வாசல் தேவாலயத்தில் ஏவிஎல் டிகே மியூசிக் யூடியூப் சேனல் மூலம் உலகமெங்கும் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சொந்தங்களுக்கு, அன்பு உள்ளங்களுக்கும் ஆண்டவருடைய மகாபெரிய கிருபையினால் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை உங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே தேவ செய்தியை நாம் தியானிக்கும்படி கர்த்தருடைய மகாபெரிய கிருபையினால் தேவ ஆவியானவர் நம்மோடு அசைவாடுகிறபடினாலே லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் நம்மளை எடுத்துக்கொள்ளுவோம். தேவ சமூகத்திலே பிறந்த செய்தி லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10, 11 ஒரு வாசி கேட்கலாம். கர்த்தருடைய மகாபெரிய கிருபையினால் தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் தேவ சமூகத்துல அன்பான தேவ பிள்ளைகளை, ஆண்டவருடைய மகாபெரிய கிருபையினால் இந்த செய்தியை பார்க்கிறவர்களே, இந்த செய்தியை கேட்கிறவர்களே, பயப்படாதிருங்க. யார் சொல்ற செய்தி? முதல் செய்தி என்னன்னா, ஒரு மனுஷனை கூனி குறுக வைக்கிற ஒரு காரியம் எதுன்னா பயம். பயப்படாதிருங்கள் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி. அந்த நற்செய்தி என்னன்னு கேட்டா, உலக இரட்சகர் இன்னைக்கு பிறக்க போறாரு. எதனால பிறக்கணும்? அவரு இன்னைக்கு எத்தனை பேர் பிறந்திருக்கிறாங்களே, இது ஏன் எனக்கு பிறந்ததுன்னு எத்தனை பேர் சொல்லி இருக்கிறாங்களே. இந்த பிறந்த இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சரீரம் வளர்ச்சி இல்லாம, மனவலியில ஏதோ ஒரு குறைபாடோடு பிறந்திருக்குது. எவ்வளவு வலி வேதனையோடு இந்த மக்கள் இருக்கும்போது இவரு பிறக்கிறதுனால மனுஷனுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, அவர் பிறந்தா மனிதர்களுக்கு விடுதலை. அல்லேலூயா. என்ன விடுதலை? உன்னதத்துல மாத்திரம் விடுதலை இல்ல, பூமியிலே சமாதானத்தை தருகிறார், பூமியில சந்தோஷத்தை தருகிறார், பூமியில மனிதர்களுக்கு மனமகிழ்ச்சியை தருகிறார். பூமியில அநேக பாடுகளிலும் நிந்துகளிலும் உள்ளவர்களை தேவன் உள்ளத்துல பிறக்கும் போது தேவன் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். கர்த்தருடைய மகாபெரிய கிருபை. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் தேவனுடைய மகாபெரிய கிருபையால பக்தம் பாடுறார். எப்படி? என் இதயம் இன்பத்தால பாடுதே, இயேசு பாலகனா கோவில் வந்ததா. என் இதயம் இன்பத்தால பாடுதே, இயேசு பாலகனா கோவில் வந்ததா. ஆஹா இன்பமே பொங்குதே, இன்பமே பொங்குதே, அன்புடன் அழைக்குதே அவர் தந்த பாசமே, அன்புடன் அழைக்குதே அவர் தந்த பாசமே. என் இதயம் இன்பத்தால பாடுதே, இயேசு பாலகனா பூவில் வந்ததா. வானாதி வானங்களின் அரச மையகத்தில் வந்துரைத்த தேவன், வானாதி வானங்களின் அரச மையகத்தில் வந்துரைத்த தேவன். நாட மாளிகையை தெரிந்தா, பசுமுள்ள நயில்தானே அவர் பிறந்தார். மன்னான மாளிகையை தெரிந்தா, பசுமுள்ள நயில்தானே அவர் பிறந்தார். என் இதயம் இன்பத்தால பாடுதே,
இயேசு பாலகனா பூவில் வந்ததா, என் இதயம் இன்பத்தால பாடுதே, இயேசு பாலகனா பூவில் வந்ததா. வையகமே பாலகமா மாறுதே, எங்க வல்ல முகம் மலராக மலருதே. வையகமே வானகமா மாறுதே, எங்க வல்ல முகம் மலராக மலருதே. நள்ளிரவில் தேவதூதன் உதித்தார், நற்செய்தியோ அமுதமாக கேட்குதே. நள்ளிரவில் தேவதூதன் உதித்தார், நற்செய்தியோ அமுதமாக கேட்குதே. இதயம் இன்பத்தால பாடுதே, இயேசு பாலகனா பூவில் வந்ததா. என் இதயம் இன்பத்தால பாடுதே, இயேசு பாலகனா பூவில் வந்ததா. வானாதி வானங்களின் அரச வையகத்தில் வந்துதித்ததவன், மன்னான மரியால தெரிந்தா, மன்னான மரியால தெரிந்தா, பசும் புல்லனையில் தானே அவர் பிறந்தார். எப்படி உலக ரட்சகர் எம்பெருமான் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னா, தள்ளப்பட்ட, வெறுக்கப்பட்ட, கைவிடப்பட்ட, கஷ்டத்திலும் கண்ணீரிலும் வேதனையிலும் சோதனையிலும் பாடுகளும் உள்ள மக்கள் உள்ளத்திலே அவர் பிறக்கிறார். பிறக்கிறது மாத்திரமல்ல, அன்பு கத்தோட பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார், அவர்களை மகிமைப்படுத்துகிறார். எப்படி அலங்கரிக்கிறார் பாருங்க. அவரை நம்பி வந்த என்ன எப்படி அலங்கரிச்சு வச்சிருக்காரு பாருங்க பிள்ளைகளை. அப்ப அவரை நம்பி வரும்போது உன்னை சுத்தமா மாத்திருவார் ஆண்டவர். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. சுத்தமா எல்லாமே அக்கு அழுக்கில்ல உன்னை பார்த்தாவே ஒரு பெருமைக்கு தர அளவுக்கு மாத்திருவார். அப்ப யாருடா? மரியாளம்மா வயிற்றுல ஆண்டவர் வந்து குடியிருந்ததுனால அந்த தாயை தெய்வமாவே எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒரு மனுஷனை சுத்தமா மாத்திருக்கிற தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வாசித்து பாருங்க. அது லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரை. பிள்ளைய துணியில சுத்தி முன்னடையில கிடைத்திருக்க காண்பீங்க, இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அச்சனமே வான சேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியில சமாதானமும் மனுஷர் மேல பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தான். கரங்களை தட்டி எத்தனை பேர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீண்டவரே, தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, நாமோ வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, நாமோ வாழ்க. தேவனுக்கே மகிமை, glory 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 glory. தெய்வத்துக்கே மகிமையே, என்ன தேடி வந்து மீண்டவரே, தினம் உமக்கே மகிமை. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியில சமாதானமோ பிரியமும் உண்டாகட்டும்.
நாமம் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க வல்லம வல்லம நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே புறவா கரவர சரதரல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 த
எளிமையான எங்களையே என்றோ நினைப்பவரே, எங்க ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்க ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, நாமோ வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, நாமோ வாழ்க. ஐயா வாழ்க. கோடா கோடியா கர்த்தர் உனக்கு பெருக செய்வாராக. உன்னதத்தில் இருக்கிற தேவன் உனக்கு கர்ப்பகனியை கர்த்தர் கொடுப்பாராக. ஐயா வாழ்க வாழ்க. உன் கணவன் ரட்சிக்கப்படுவாராக. உன் கணவன் மேல் கர்த்தருடைய கிருபை இப்பொழுது ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. தேவனுடைய கிருபை மரியாதை மேல ஊற்றப்பட்ட கிருபை உன் கணவன் மேல ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்த வருஷம் இந்த நாளிலே அந்த மகனை நான் ரட்சித்து தேவ சமூகத்தில் நான் வைப்பேன். யா வாழ்க வாழ்க, நாமோ வாழ்க. ஐயா வாழ்க. வல்லம வல்லம வல்லம, அபிஷேகம் அபிஷேகம். உன் குடும்பத்துல குறையா இருக்கிற ஆசீர்வாதம் நிறைவாக்கப்படுவதா. உன் வியாதியில தேவன் சுகம் தந்து கொண்டிருக்கிறார். நன்றி. பெற்றுக்கோ பெற்றுக்கோ. உன் பிள்ளைகளை குறித்து வேதனைப்படுகிற ஆத்துமாவே, உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன். ஐயா வாழ்க வாழ்க, நாமோ வாழ்க. உன்னதத்தில் இருக்கிறவருக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. பூமியில சமாதானம், சமாதானத்தை இழந்து கிடக்கிற உன் குடும்பத்துல உலகமெல்லாம் செய்தி பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்களே, எதிலே சமாதானம் இல்லாதிருக்கிறியோ அந்த சமாதானத்தை தேவன் அலங்கார வாசல் தேவாலயத்தில் அடியேன் மூலம் உனக்கு கர்த்தர் நிறைவா தருவார். உன்னதத்திலே இருக்கிற அருணோதயம் சமாதானம் நதியை போல தேவன் உதவி செய்வாராக. வாசிங்க லூக்கா 1ஆம் அதிகாரம் 28 ஒரு வாசி கேட்கலாம். அவள் இருந்த வீட்டில் தேவ தூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவ. தேவ பிள்ளைகளை தூதன் வராரு. தூதன் வந்து கடவுளுடைய மகாபெரிய கிருபையினால ஏழை மரியாள், யாரு ஏழை மரியாள், தூதன் தோன்றாரு அவங்க வீட்டுக்குள்ள. தூதன் என்ன பண்றாரு? தோன்றி அவள் இருந்த வீட்டில், நீ இருந்த வீட்டுல, நீ இருக்கிற வீட்டுல தேவ தூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவள, உண்மையில ஒரு நீ துன்பப்படுறதுக்கு நீ காரணம் இல்ல, நீ வேதனைப்படுறதுக்கு நீ காரணம் இல்ல, நீ ஏழையா இருக்கிறதுக்கு நீ காரணம் இல்ல, நீ கூனி குறிக்கிறதுக்கு நீ காரணம் இல்ல. கிருபை பெற்றவள, உனக்கு கிருபை இருக்கு, தெய்வ பயம் இருக்குது, உனக்கு நல்ல மனசு இருக்குது, உனக்கு கிருபை. ஆண்டவர் வந்து உனக்கு நேரடியா வராரு. ஆனா இப்படி இருக்க வேண்டிய சூழ்நிலை
நீ இல்ல. ஆனா கிருபை பெற்றவள, இறை நம்பிக்கை உடையவள, பக்தி உள்ளவன, பக்தி உள்ளவள அன்று சொல்ற வார்த்தை கேளு. நீ வாழ்க, நீ வாழ்க. கர்த்தர் சொன்னார், நீ வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவ. கடவுளுடைய மகா கிருபை. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உன் குடும்பத்துல, உன் வம்சத்துல, உன் இனத்துல நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. ஆனா இந்த தரித்திரத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ தேவனை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிற, தேவனை விசுவாசிக்காம இருக்கிற, தேவனை நம்பாம இருக்கிற. உன் நம்பிக்கையில குறை இருக்குது. யார் சொல்றது? இறைச்சத சொல்ற. அப்போ வாசி பாருங்க, 30 வாசிங்க. தேவ தூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாத, நீ தேவனிடத்துல கிருபை பெற்ற. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல ஹல்லேலூயா பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. ஆண்டவருடைய இரக்கம் உனக்கு இருக்குது. ஆண்டவருடைய இரக்கம் உனக்கு இருக்குதுனால எத்தனையோ காரியத்துல உன்னை தப்பிக்க வைக்கிறார் ஆண்டவர். எத்தனையோ காரியத்துல உன்னை உயர்த்துறாரு ஆண்டவர். எத்தனையோ சூழ்நிலையை உன்னை மாத்துறாரு ஆண்டவர். எத்தனையோ கடனை உன்னை மாற்றுறாரு ஆண்டவர். எத்தனையோ கண்ணீரை தேவன் துடைக்கிறாரு ஆண்டவருடைய கிருபைனால. ஆண்டவர் சொல்லி, இதோ தேவனுடைய மகிமை, நீ தேவனிடத்துல கிருபை பெற்ற. தேவனிடத்துல கிருபை பெற்ற. ஏண்டான்னா எவ்வளோ பேர் இருக்கும்போது உன்னையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார. ஏன் தெரிஞ்சுக்கணும்? நான் எங்கேயோ மார்கழி மாசம் பஜனை பாட்டு பாடிந்தாலு, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாலும் நீராட போதுமே போதுமென நேரடியும் சீர்மங்க ஆயப்பாடி செல்வ சிறைக்கு செல்நீர் பாட்டு பாடினாலே நானு, எனக்கு இயேசுவுக்கு என்ன சம்பந்தம்? ஆனா அவருக்கு நான் தேவைப்பட்டேன். அநேகர் என்ன வெறுத்தாங்க, ஆனா என்ன ஆண்டவர் நேசித்தார். நீ வேணும் எனக்கு. ஒண்ணும் தெரியாத உன்னை, சூழ்நிலைகள் உனக்கு சாதகம் இல்லாத உன்னை, என்ன பத்தி அறியாத உன்னை, ஞானம் இல்லாத, அறிவில்லாத, புத்தி இல்லாத உன்னை, ஆசீர்வாதம் இல்லாத உன்னை, நான் என்னண்ட வந்த பிற்பாடு அநேகர் கண்கள் ஆச்சரியப்பட்டு உன்னை வணங்கும்படி உன் ஆடைய மாத்துவேன், உடைய மாத்துவேன், ரூபத்தை மாத்துவேன், பேச்சை மாத்துவேன், உன்னை ஏர் ஸ்டைல மாத்துவேன், உன்னை எல்லாவற்றையும் மாற்றி நான் தெய்வம் உன் மூலம் வெளிப்படும்படியாய் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். படிப்புல பட்டதாரி கிடையாது நான். ஆனா அதுபோலதான் ஏழை கோலத்தில் இருந்த மரியாள் அம்மாவை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஏன்? நான் உன் கர்ப்பத்தில் வந்தாதான் நான் பத்திரமா இந்த பூமியில என் பிள்ளைகளை நான் ரட்சிக்க முடியும். உன்னை தெரிந்து கொண்டார். முதல்ல உன்னை தெரிந்து கொண்டார். ஏன் தெரியுமா? அவருடைய கண்களில் உனக்கு கிருபை கிடைச்சு. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைய முதல்ல நீ ரட்சிக்கப்பட்ட காரணம் என்னடான்னா அவருடைய கிருபை உனக்கு கிடைச்சு. அதான் சொல்றாரு, தேவ தூதன் அவளை நோக்கி, மரியாதை பயப்படாத, நீ தேவனிடத்துல கிருபை பெற்ற. அந்த அம்மா பேரு மரியா. உங்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன பேர் வச்சிருக்கிற அந்த பேரை சொல்லி வாழ்த்துங்க. கர்த்தரிடத்திலே நீ கிருபை பெற்ற. நிற்பது அவருடைய கிருபை, நடப்பது அவருடைய கிருபை. பொன்னாலும் பொருளாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறிய, அது அவருடைய கிருபை. புத்தாடையால அலங்கரிக்கப்பட்டிருக்கிறிய, அது அவருடைய கிருபை. உனக்கு தாயும் இல்ல, தகப்பனும் இல்ல, ஆனா தாயும் தகப்பனும் இருந்தும் கூட உன்னை இப்படியான ஒரு செல்வாக்கா வைக்காதபடி அவர் உன்னை வச்சிருக்கிறாரு. அது ஒரு கிருபை, அது கிருபை, அது கிருபை, அது கிருபை, 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 கிருபை. தேவனிடத்துல கிருபை. வாசித்து பாருங்க, லூக்கா 1:34-35. அதற்கு மரியாள்
தேவ தூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றால், தேவ தூதன் அவளுக்கு பிரதித்திரமாக, பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நேரும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமார் எனப்படும். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நீ இது நாள் வரைக்கும் என்ன கேட்டு நம்ம உட்காந்துக்கிற? இது எப்படி ஆகும்? இது எப்படி 4 பேர் என்ன சொல்லுவாங்க? இது எப்படி நடக்கும்? இது சாத்தியமா? இதே சொல்லிக்கிட்டே உட்காந்துக்கிற. இல்ல, தேவனால கூடாத காரியம் பூமியில ஒண்ணு இல்லை. அல்லேலூயா. தேவனால கூடாத காரியம் பூமியில ஒண்ணு இல்லை. இது எப்படி ஆகும்? நீ கேள்வி கேட்டுக்கிற. ஆனா இறைவனுடைய வார்த்தை உன்னை தேடி வருது. ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த யூடியூப் சேனல் மூலம் உலகம் முழுவதில் எந்த நாட்டில் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறியோ, நீ ஆண்டவரை அறியலன்னா, இது எப்படி ஒரு காரியம் உனக்கு கை கூடலன்னா, உன் பலத்தால் அது முடியாது, உன் ஞானத்தால முடியாது, உன்னுடைய படிப்பால முடியாது, உன்னுடைய கலையினால முடியாது. முடியாதது முடி வைக்கிறவர் ஒருவர் உண்டானால் அவருக்கு உன் வாழ்க்கையை சுத்தமா கொடுப்பாயானால், கர்த்தர் உன்னை என்ன செய்வாரா? உன்னை வாழாக்காம தலையாக்கி கீழாக்காம மேலாக்கி 10 ஜாதி ஜனங்கள் மத்தியில எங்க கூனி குறுகி வைக்கப்பட்டாயோ அங்கே உன் தலையை தேவன் நிமிர செய்ய வல்லவரா இருக்கிறார். மரியாளமா, இது எப்படி ஆகும்? ஆகும். கரெக்டான நேரத்துல கர்த்தர் கரெக்டா செய்வாரு. பயப்படாத. இவ்வளோ பணமா எப்படி கடவுள் செய்வார்? பயப்படாத. இவ்வளோ பிரச்சனை கடவுள் மாத்துவார். பயப்படாத. முழு உள்ளத்தோட நீ கொடுத்து பாரு, உன்னை மாத்த வல்லவராவா. என்னை மாத்திருக்கிறார் ஆண்டவர். தேவ பிள்ளைகளை, முழு உள்ளத்தோட கொடுத்து பாரு. அப்பதான் அந்த அம்மா சொல்றாங்க, தேவனுக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க 1:38. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றால், அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போயிட்டார். கரங்களை தட்டி தேவ சமூகத்தில் அல்லேலூயா. அப்ப நீ என்ன செய்யணும்னா, உன் ஆவி, ஆத்மா, சரீரம், படிப்பு, பதவி, பிசினஸ், உன்னுடைய சகலத்தின் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டு, ஆண்டவரே இனி நான் உனக்கு அடிமை. யாருக்கு? அப்போ மொத்தமும் அவரால தான் முடியும்னு சொல்லி அவரையே சார்ந்து அவர் பாதத்தை பிடிச்சு கட்டி அழுது கண்ணீர் விடுவாயனா, நீ எதெல்லாம் சவாலுன்னு நினைக்கிறியோ அதெல்லாம் ஆண்டவர் லெகுவா மாத்திட்டு போயினே இருப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல, ஆண்டவருக்கு நான் அடிமைன்னு நாங்க அந்த அம்மா, ஆண்டவருக்கு அடிமை. அப்போ அவரையே சார்ந்து, அவரையே சார்ந்து கொள்ளும் போதுதான் அவரு உன் வாழ்க்கையை எடுத்து நடத்த ஆரம்பிப்பாரு. உன் வாழ்க்கையை எடுத்து நீ நடத்த ஆரம்பிச்சுன்னா, உன் பலத்தால ஒரு கொஞ்சம் தூரம் தான் போவ, அதுக்கப்புறம் போக முடியாது. அவரு கரத்துல கொடுக்கும் போது அவர் உன்னை வழிநடத்த வல்லவரா இருக்கிறாரு. அல்லேலூயா. வாசிங்க லூக்கா 1:45 வாசித்து பாருங்க. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றால். கரங்களை தட்டி அல்லேலூயா. விசுவாசித்தவளே பாக்கியவான், விசுவாசித்தவனே பாக்கியவான், விசுவாசித்தவளே பாக்கியவதி. விசுவாசம் இல்லாம தேவனிடத்துல ஒண்ணும் செய்ய முடியாது. சிலர் ரட்சிக்கப்படுவாங்க, சிலர் கடவுளுடைய கிருபையால் ஆஹா ஓஹோ கொஞ்ச நாள் இருப்பாங்க, அவர் ஓடி போயிடுவாங்க, அவரை பின்மாற்றமா போயிடுவாங்க. விசுவாசம் இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. விசுவாசித்தவளே பாக்கியவதி. விசுவாசம்னா என்ன? நம்பிக்கை. விசுவாசம்ன்றது ஒரு அஜித் குமார் நடிச்ச திரைப்படம் கிடையாது. விசுவாசம்ன்றது, விசுவாசம் என்பது நம்பிக்கை. ஆண்டவரை நம்பணும். எப்படி நம்பணும்? முழு உள்ளத்தோட நம்பணும். எப்படி நம்பணும்? முழு பலத்தோட நம்பணும். எப்படி நம்பணும்? என்ன நிலைமையில நம்பணும். எப்படி நம்பணும்? எந்த சூழ்நிலையும் நம்பணும். அவரையே சார்ந்து இருக்கணும். எப்படி?
தேவனே நான் உமதண்டையில் இன்னோ நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மரியாதை அம்மா சொல்றாங்க, ஆண்டவரே நான் உனக்கு அடிமை, நான் உனக்கு அடிமை, என்னை கொண்டு நீ என்ன செய்ய விரும்புறியோ செய் சாமி, இன்னிலிருந்து நான் உனக்கு அடிமை. தேவனே நான் உமதண்டையில் இன்னோ நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில், இன்னோ நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். பரத்துக்கேறும் படிகள் போவா அன்னுமையா எந்த தேவனே, பரத்துக்கேறும் படிகள் போலவே எம் பாதை தோங்க அன்னுமையா எந்த கிருபையாக நீ எனக்கு, கிருபையாக நீ எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை, அருமையாக என்னை அழைத்த அன்பின் தூதனாக செய்யும் தேவனே நான் உமதண்டையில் இன்னோ நெருங்கி இன்னும் நெருங்கி சேர்வதேய. கருவறைக்குள்ள தேவனை காணணும்னா சாதாரணமா போக முடியாது. எப்படி? இன்னும் நெருங்கி சேர்வதேய ஆவல் பூமியில், இன்னும் நெருங்கி சேர்வதேய ஆவல் பூமியில், இன்னும் நெருங்கி சேர்வதேய ஒரு காலாதாரான. ஆண்டவரை வந்து ஊர்கா மாதிரி தொட்டுக்கணும், அற்புதம் நடக்காதுங்க. எப்படி? முழு உள்ளத்தோட பக்தி வைராக்கியத்தோட அவரை தேடணும். தான் மரியாதை அம்மா சொன்னாங்க, நான் அடிமை ஆண்டவர், தூதனை பார்க்கும் பாக்கியம் எனக்கு கிடைச்சிருந்தாலும், இறைவனுடைய அருள் வாக்கு எனக்கு கிடைச்சிருந்தாலும், நான் உனக்கு அடிமை, என்ன நடத்துங்க. வாசிங்க 1:48. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததியாரும் என்ன பாக்கியவதின்னு சொன்னாங்க. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன் பாக்கியவதினா, நான் ஆண்டவருக்கு இடம் கொடுத்தேன், என் கருவுல தங்கும்படி இயேசுவுக்கு இடம் கொடுத்தேன், என் இருதயத்துல தங்கும்படி இயேசுவுக்கு இடம் கொடுத்தேன், என் வீட்டுல தங்கும்படி இயேசுவுக்கு இடம் கொடுத்தேன், என் கணவருடைய வீட்டு இருதயத்துல தங்கும்படி அவருடைய இருதயத்துல இடம் கொடுத்தார், என் பிள்ளைகளுடைய இருதயத்துல இடம் கொடுத்தார். அதனால இந்த தேசம் சொல்லுது, இந்த நாடு சொல்லுது, என் சொந்த பந்தம் சொல்லுது, நீங்க பாக்கியவதிகள், நீங்க பாக்கியவான்கள். ஏன்? பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள், இயேசுவோட பிள்ளைகள் நீங்க. மரியாள் அம்மாள் சொல்லுகிறாள், நான் ஆண்டவருக்கு இடம் கொடுத்தேன். உன்னை பாக்கியவதின்னு சொல்லணுமா? உன்னை பாக்கியவான்னு சொல்லணுமா? மரியாள் அம்மா சொல்றாங்க, ஆம். எப்படி? அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லாரும் சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்னுவாங்க. ஏன்னா இடம் கொடுத்ததுனால தான் பாக்கியவதி. இடம் கொடுக்கலன்னா, இந்த அம்மா இல்லைன்னா இன்னொரு அம்மாவை கர்த்தர் தேர்ந்தெடுத்திருப்பார். இடம் கொடு, ரட்சிப்புன்னு தேடி வருது. அவர் பிறந்த அந்த நல்ல நாளிலே பிறப்பின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு சொந்தங்களே, இந்த மரியாள் அம்மா சொல்றது போல உங்க வாழ்க்கையில் அற்புதம் வேணுமா? இடம் கொடு, உன் இருதயத்துல இடம் கொடு. நீயும் சாட்சி சொல்லுவ, உன் கஷ்டத்தையும் கர்த்தர் மாத்த வல்லவரா இருக்கிறாரு. அப்புறம் அந்த அம்மா என்ன சொல்லுது? வாசிங்க 49 வாசிங்க.
வல்லமையுடையவர் எனக்கு மகிமையானவர்களை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. கரங்களை தட்டி எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆவியானுடைய மகாபெரிய கிருபையினாலே ஆண்டவர் என் கருவிலே குடியிருப்பதற்கு காரணம் அவர் என் மேல நிலைத்தார். மறையில சொல்றாங்க, என் வயிற்றில வளருகிற பிள்ளை இறைவனுடைய இயேசு பெருமான் வளர்றதுக்கு காரணம் எப்படின்னா என் மேல நிலைத்தார், நான் கர்ப்பம் தரித்தேன். அந்த அம்மா சொல்லுங்க, பிள்ளைகளை கடவுளுடைய கிருபையினாலே எத்தனையோ வருஷம் பிள்ளை பாக்கி இல்லாம எத்தனையோ மருத்துவமனையில போய் வர ஒவ்வொருவருக்கும் இயேசுவுக்கு இடம் கொடுக்கும் போது 10-12 வருட பிள்ளை இல்லைன்றவங்க எல்லாம் ஆண்டவருக்கு இடம் கொடுக்கும் போது கர்த்தர் அந்த கர்ப்பத்தை சுத்தம் பண்ணுகிறார். எடுக்க வேண்டியது எடுக்கிறார், திறக்க வேண்டியது திறக்கிறார், கொடுக்க வேண்டியது கொடுக்கிறார். அந்த மகள் மேலே தேவன் சுத்திகரிக்கிறார், ரத்தத்தால கழுவுகிறார், திருமண ஞானத்தான் கொடுக்க ஒப்பு கொடுக்கிறார். அந்த மகளை தாயாக கர்ப்பகணியாய் மாற்றுகிறார். அந்த மகளை ஒரு சாட்சியா நிறுத்துகிறார். தேவ பிள்ளைகளே, எப்போ நடக்கும் தெரியுமா? இதெல்லாம் இடம் கொடுக்கும் போது இது முதல் என்னை பாக்கியவதி என்று சொல்லுவாங்க. வல்லமை உள்ளவர் மகிமையானவர்களை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. வாசிங்க 50. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு என்னோட போறதில்ல, என் பிள்ளைகளையும் என் பிள்ளைகளையும் என் பிள்ளைகளின் 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 பிள்ளைகளை 1ஆம் தலைமுறை 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறை 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 தலைமுறையா என்ன தரித்திரம் தொடாது, வியாதி தொடாது, கஷ்டம் தொடாது, எதுவுமே எங்களை தொடாது. ஏனென்றால் தலைமுறை தலைமுறையா என் சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறவர் எம்பெருமான் இயேசு கிறிஸ்து. ஆனா அந்த தலைமுறை தேவனோடு தான் இருக்கணும், தவறோ அந்த பக்தி விட்டு நம்ம பிள்ளைங்களோ கணவனோ நம்மளோ ஒதுக்கி போயிடக்கூடாது. தலைமுறையே கர்த்தரை பாதுகாக்கணும்னா நம்ம மாதிரி சாட்சி சொல்லணும். வாசிங்க கடைசியா தேவ சமூகத்துல 52. பலவான்களை ஆசானங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். கரங்களை தட்டி எத்தனை பேர் நம்மளை உயர்த்துகிறவர்? எல்லாரும் கரங்களை தட்டி தேவ சமூகத்துல தேவன் நம்மளை உயர்த்துகிறவர். ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆவியானவரே 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 அல்லேலூயா. உன்னதத்தில் எல்லாம் முழங்கள் படிடுவோம். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமோ பிரியம் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமோ பிரியம் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, வாழ்க. அவள் இருந்த வீட்டிலே தேவ தூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருப்பாராக. அந்த தாயார் சொன்னா, நான் உனக்கு அடிமை உறவாளாதரனா, எளிமையான எங்களையே என்று நினைத்தவரே, எளிமையான எங்களையே என்று நினைப்பவரே, எங்கும் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கும் ஒளிமயமே அமீன் அமீன் துணையாளரே, கோரி கோரி உள்ளத்தின் ஆறுதலே, எங்கும் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க அமீன் அமீன் வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே, கோடி சோதிரமே. குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நிறைவாக்க வல்லவர் அவர். குறை நீக்கும் வல்லவரே, கோடி சோதிரமே. பாவக்காரை போக்கும்
காத்தாவே கல்வாரி நாயகனே அவகாரை ஓ ஆவியானவருடைய கிருபை உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா குறைகளையும் கர்த்தர் மாற்றுவாராக. ஓ தேவ பிள்ளை செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறவர் அலங்கார வாசல் தேவாலயத்தில் பிறப்பின் செய்தி தேவ கிருபை தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் கண்டோக்கிற தேவன் அவர். நன்றி பரிசுத்த ஆவியானவர், நன்றி அப்பா. ஓ ஹல்லேலூயா. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து கலிகோரட்டும், தேடுகிற யாவருமே மகிழ்ந்து கலிகோரட்டும், இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே, இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க. நேசிக்கிற நல்ல பிதாவே, செய்த மகா கிருபைகளுக்காக கோடி 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொரு தேசத்தை ஆசீர்வாத வானத்து ஒருமுறை மறுமணம் மட்டும் எல்லா ஜாதி ஜன மக்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நடக்கிற சிறுகூட்டம் பெருகூட்டம் உபாச கூட்டம் கன்வென்ஷன்கள் கேட்ராக்ட் ஊழியம் மருத்துவமனை ஊழியம் கைப்பிடித்த ரேடியோ ஊழியம் டிவி ஊழியம் தாய்மாரும் சகோதரனுடைய சிறுபிள்ளை ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரப்பா. வானத்துக்காக பூமிக்காக சமுத்திரத்துக்காக கர்த்தா ஸ்தோத்திரம். அந்த சராசரனுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை காட்டு முழுக்க நாட்டு முழுக்க மீறு பிராணி ஆண்டவரை பட்சி சூரிய சந்திர கிரகணங்கள் ஒவ்வொன்றுடைய ஆசீர்வதிப்பார். எந்த சேதம் வராதபடி நம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளை பாதுகாப்பு ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிப்பார். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருடைய கிருபை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆண்டவருடைய மகாபெரிய கிருபையினால என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகலோபகாரங்களை மறவாத. ஆமென் ஆமென் ஆமென். ஆசீர்வாதம். இந்த வருஷத்தின் பிறந்த நாள், ஆண்டவருடைய பிறந்த நாள், கடைசி பிளஸிங் தேவ கிருபை கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் ஆண்டவராகிய எம்பெருமானுடைய இயேசு கிறிஸ்து சகலவித கிருபையும் இன்று என்றும் சதா காலங்களை அடியோடு சகலபரிசுவார். கர்த்தருடையாடு கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகா கிருபை. மீண்டும் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.